بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளர் மிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை மன்னிப்பையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பின் கீழ் மார்க்க சொற்பொழிவை பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை அருளியது நோக்கம் உலக மக்கள் எல்லாம் அதை படித்து நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை உலக மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கி வைத்திருக்கின்றார். எனவே இந்த திருமறை குர்ஆனை ஒவ்வொரு அடியார்களாகி நாம் படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறக்கி அருள் இருக்கின்றான். காரணம், இறை நம்பிக்கை இறை அடியார்கள் ஒவ்வொருவருமே இந்த குர்ஆனை படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார்: ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் முதல் லின்னாஸ் வபையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்மு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை அருளிருக்கிறான் என்று கூறுகின்றார். குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? முதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நேரான பாதை, சரியான பாதையை காட்டுகிறது. எது நன்மை, எது தீமை, மனிதன் இந்த உலகத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், மனிதன் எந்த காரியங்களை செய்தால் நன்மை கிடைக்கும், எதை செய்தால் தீமை கிடைக்கும், கெட்ட தண்டனை கிடைக்கும் என்கின்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். முதல் இன்னாஸ் வபையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியை தெளிவாக அறிவிக்கின்றது. எது சத்தியம், எது அசத்தியம், எது நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியை தரும் என்கின்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறான். எனவே திருமறை குர்ஆன் என்பது இஸ்லாமிய மக்களுக்காக மட்டும் அருளப்பட்ட வேதம் அல்ல. எல்லா மனிதர்களும் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த உபதேசங்களை பெற்று நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். எனவே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லும் பொழுது முதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது, மனிதர்களுக்கு நன்மை பற்றி எடுத்துரைக்கிறது. மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் சிறந்தவனாக, சிறப்பிற்குரியவனாக மாறக்கூடிய எல்லா நல்லொழுக்கங்களையும் நல்ல பண்புகளையும் எடுத்து கூறுகின்றது. எனவே இந்த குர்ஆன் உலக மக்களுக்கெல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. அனைவருமே இது படிக்க வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு நினைவூட்டுகின்றான். குர்ஆன் என்பது உலக மக்களுக்காக அருளப்பட்ட ஒரு இறைவேதம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான்: இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். இந்த குர்ஆன் இருக்கிறது, அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு உபதேசமாக இறைவன் வழங்கியிருக்கிறான். உலக மக்களுக்கெல்லாம் ஒரு உபதேசமாக இறைவன் வழங்கியிருக்கிறார். எல்லா மக்களுக்கும் இது படிப்பினை இருக்கிறது, நேர்வழி காட்டி கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார்: வமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். நிச்சயமாக இந்த குர்ஆன் உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடியதாக ஒரு உபதேசமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார் என்றால், யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரே அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். எனவே ஒவ்வொருவரும் நாம் அதை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பிறருக்கு கற்பித்து கொடுக்க வேண்டும். இரண்டுமே தேவை. குர்ஆன் என்று சொன்னால் ஓதுதல் என்ற அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது. குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் ஈமான் கொண்டவர் படித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்லாம் அல்லாதவர்களும் இந்த திருமறை குர்ஆனை படிக்கிறார்கள், புரிகின்றார்கள். காரணம், குர்ஆன் உலக மக்களுக்கு எல்லோருக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே திருமறை குர்ஆன் உலக மக்கள் எல்லா மக்களுக்கும் சரியான பாதையை படைத்தவனுடைய வல்லமையை பற்றி எடுத்துரைக்கிறது, நன்மையின்பால் அழைக்கிறது, தீமையை விட்டு தடுக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கைக்கு உயர்வான அந்தஸ்தை அடைவதற்கான பாதையை காட்டுகிறது. எனவே தான் திருமறை குர்ஆனின் மூலமாக
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு நேர்வழி பெறுவதற்காக பல அழகிய வழிமுறைகளை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவேதான் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைத்து படைத்தவனுடைய வல்லமைகளை பற்றி எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக சூரத் அல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா மனிதர்களை அழைத்து கூறுகின்றான். யா அய்யுஹன்னாஸ் துக்ரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகுன். மனித சமுதாயமே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள். இறைவன் எல்லா மனிதர்களையும் அழைக்கிறான், ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைத்து சொல்கிறான், உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், இறைவன் உங்கள் மீது செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இறைவன் உங்கள் மீது செய்த அருளை நினைவுத்துக்கள் பாருங்கள். அல் மின் காலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு படைக்கக்கூடியவன் வேறு யாராவது இருக்கிறார்களா? யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அவன் தான் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ரிசுக்கை உங்களுக்கு இறக்கி வைக்கின்றான். அவனை தவிர ரிசுக் கொடுக்கக்கூடியவர் யாராவது இருக்கிறார்களா? லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகுன், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே வணக்கத்திற்குரியவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். அவன் தான் ரிசுக் கொடுக்கிறான், அவன் தான் நமக்கு உணவளித்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், உலக மக்கள் எல்லாரையும் அவன் அழைக்கிறான். மனிதர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா மனிதரை அழைத்து குறிப்பிடுகிறான், ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ், படைக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா? எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு இறைவன் பக்கம் இறைவன் அழைப்பு விடுகிறான், மனிதர்களுக்கு புரிய வைக்கின்றான். மனிதர்களே, உங்களை நாம் தான் படைத்திருக்கிறோம். எனவே படைத்த அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளை உங்களுக்கு செய்திருக்கிறான். வானத்திலிருந்து பூமியிலிருந்து ரிசுக்கை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக உலக மக்களுக்கெல்லாம் அழகிய உபதேசங்களை கூறுகின்றான். மனித நேயத்தை கூறுகிறான். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி குறிப்பிடுகின்றான். உலக வாழ்க்கையில் பயன் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் இறைவன் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக நினைவூட்டி கொண்டே இருக்கின்றான். எனவே இந்த வரைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களுக்கு குறிப்பிடுகிறான், மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு இறைவன் செய்த அருளை நினைத்து பாருங்கள். இறைவன் எப்படிப்பட்ட நியாமத்தை நமக்கு மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்று. அதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சூரத்துல் பக்கராவிலே 2வது சூராவின் 21வது வசனத்திலே எல்லா மனிதர்கள் அழைக்கிறான். யா அய்யுஹன்னாஸ் உது ரப்புக்கும் அல்லதீ கலகக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். மனிதர்களே, உங்களையும் சரி உங்களுக்கு முன் சென்றவர்களையும் சரி படைத்த இறைவனாகி அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைப்பிடுகிறான். ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு குறிப்பிடுகிறான், உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவர்களை யார் படைத்தாரோ அந்த படைத்த ஒரு இறைவனை வணங்குங்கள். லஅல்லக்கும் தத்தகுன், ஏனென்றால் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. இறைவனுடைய அழைப்பு என்னவென்று சொன்னால், ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைத்து இறைவனுடைய உபதேசம், உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவர்களை யார் படைத்தான், படைக்கக்கூடியவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், படைக்கக்கூடியவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அவன் எப்படிப்பட்ட அருளை மனிதரை கொடுத்திருக்கிறான். அல்லதீ ஜஅலக்கும் அல்-அர்த ஃபிராஷா வஸ்-ஸமாஅ பினா வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும் ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாத வ அன்தும் தஅலமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதீ ஜஅலக்கும் அல்-அர்த ஃபிராஷா, பூமியை அல்லாஹ் தஆலா விரிப்பாக மனிதர்கள் வாழ்வதற்குரிய இடமாக ஆக்கினான். வானத்தை முகடாக ஆக்கினான். யர்சுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியிலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்றான். அவனை நீங்கள் அறிந்து கொண்டே அவனுக்கு எந்த ஒன்றும் இணை கற்பிக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இப்போ மனிதர்களை படைத்த இறைவன் நமக்காக வேண்டி பூமியை வாழக்கூடிய இடமாக விரிப்பாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். வாழ்வதற்கு தகுதியுள்ள இடமாக இறைவன் ஆக்கி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்கை பூமியிலிருந்தும் அல்லாஹ் தஆலா உணவு அளிக்கிறான். எனவே நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரான அந்த பாதையை படைத்தவனின் பக்கம் திரும்ப வேண்டும், படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். எனவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் குறிப்பிடுகிறான், மின் ஆயாத்திஹில் லைலு வன்-நஹார் வஷ்-ஷம்ஸு வல்-கமர் லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில்-கமர் வஸ்ஜுது லில்லாஹி அல்லதீ ஹலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் இரவு பகல் என்பது, சூரியன் சந்திரன், இவைகளெல்லாம் படைத்த இறைவன் ஒருவன் தான். அவனுடைய அத்தாட்சிகளிலும் அற்புதங்களில் ஒன்று. எனவே நீங்கள் சூரியனையோ சந்திரனையோ வணங்காதீர்கள். லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில்-கமர் வஸ்ஜுது லில்லாஹி அல்லதீ ஹலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு, இவைகளை படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா இறை வணக்கத்தின்பால் அழைப்பிடுகின்றார். உலகத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பினங்களை நாம் வணங்கிவிடக்கூடாது. படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலக மக்கள் அனைவருக்கும் அழகான ஒரு அழைப்பை, ஒரு படைத்தவனுடைய அந்த வல்லமையை எடுத்து மனிதர்களுக்கு கூறுகின்றார். எனவே ஒரு மனிதன்
வணங்குவதாக இருந்தால் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அறிவுரை கொடுக்கிறார். எனவே குர்ஆன் உலக மக்களுக்கெல்லாம் அழகான ஒரு உபதேசத்தை எடுத்துரைக்கிறது. படைத்த இறைவனை நாம் சிந்திக்க வேண்டும், படைத்த இறைவனுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும், படைத்த இறைவனுக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது, அவனுக்கு எந்த உலக வாழ்க்கையில் நாம் நீதியாகவும் நேர்மையாக வாழ வேண்டும், மனித நேயத்தோடு வாழ வேண்டும். உலக மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையான காரியங்களை ஏவுகிறான், தீமையை விட்டு தடுக்கிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும்போது அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுக்கப்பட்டு நடக்க வேண்டும். எனவே தான் திருமறை குர்ஆனை மனிதர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இறைவன் ஆக்கி கொடுத்திருக்கிறான், எளிமையாகவும் ஆக்கி கொடுத்திருக்கிறார். சிரமங்கள் படுவது கிடையாது. குர்ஆனை நாம் சிரமப்பட்டு ஓதினாலும் அதற்கு தனி நன்மை உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். சிரமத்தோடு நாம் ஓதும்பொழுது நமக்கு 2 வகையான நன்மை கிடைக்கிறது என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே நம்ம அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆனை நன்றாக ஓதி கற்றுக்கொள்ளும். அல்லாஹ் தஆலா அது எளிமையும் ஆக்கியிருக்கிறான். அதையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை லேசாக எளிமையாக ஆக்கி வைத்திருக்கிறோம். குர்ஆனை வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர், படிப்பினை பெறுவதற்காக, நல்லுபதேசம் பெறுவதற்காக வேண்டி இந்த குர்ஆனை நாம் எளிமையாக ஆக்கியிருக்கிறோம். எல்லோருக்கும் படிப்பினை இருக்கிறது, நல்ல அழகிய உபதேசங்கள் இருக்கிறது. ஃபஹல் மின் முத்தக்கிர், இதை கொண்டு யாரா படிப்பினை பெறுபவர்கள் உண்டா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை மிக எளிமையாக மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக ஆக்கியிருக்கிறான். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் இறைவேதம் அருளப்பட்ட பொழுது சஹாபா பெருமக்கள் நபி தோழர்களும் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தன் வாழ்க்கையை சத்திய பாதையின்பால் ஆக்கி கொண்டார்கள். இறைவன் சொன்ன அந்த உபதேசங்களை பின்பற்றினார்கள், மகத்தான வெற்றியை அடைந்தார். நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, கடமைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக, நீதியாகவும் நேர்மையாகவும் சகோதரத்துவம் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அப்படியான ஒரு பண்பும் குணங்களும் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனை நமக்கு அருளியிருக்கிறான். எனவே குர்ஆன் என்பது இஸ்லாமிய மக்களுக்காக அருளப்பட்ட வேதம் மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லோருக்காகவும் அல்லாஹ் தஆலா அருளியிருக்கிறான். அதை படிக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும், சொல்கின்ற விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாம் பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இம்மையும் மறுமையிலும் மகத்தான வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமறை குர்ஆன் என்பது உலக பொதுமறை, எல்லா மக்களுக்கும் ஒரு அழகிய உபதேசமாக குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே குர்ஆன் சொல்வதன் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நல்ல பல விஷயங்களை குர்ஆன் எடுத்துரைக்கிறது என்றால் அதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனால் அருளப்பட்ட இந்த இறைவேதத்தை நாம் ஓதுவோம், அதனை நெருக்கமாக ஆக்கிக்கொள்வோம், குர்ஆன் சொல்வதைப்படி அமல் செய்வோம். அல்லாஹ் தஆலா இம்மை மறுமை நமக்கு மகத்தான வெற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். குர்ஆனை நாம் ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத காலங்களும் சரி, அதை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மகத்தான வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கிறான். என் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.